வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியோடு நாங்கள் மீத்திருக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திரு சமூகத்தில் அமர்ந்து நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற மன்னாவை பெரும்படியாய் நீர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி கொடுத்திருக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்று சீசர்களை அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே இப்பொழுதும் அடியனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்து அதை கேட்கக்கூடிய செவிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் செவியும் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருக்களின் அந்தகார செயலையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை மறையும் ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த வருகையின் காலத்தின் 4ஆம் ஞாயிறை நாம் ஆசிரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கின்றார். வரக்கூடிய ஞாயிறிலே கர்த்தரின் பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஆண்டாண்டு காலம் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் அதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்காக திருச்சபை 4 வாரங்களை கிறிஸ்துவின் வருகைக்கு முந்தின 1ஆம் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு, 4ஆம் ஞாயிறு, ஒருவேளை இந்த ஆண்டிலே இதோடு முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு என்ன மையப்பொருள் வைத்திருக்கிறது அல்லது தலைப்பு வைத்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் வாழ்க்கை. ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது மனித குலத்துக்கு ஒரே ஒரு தடவை தான். ஒருவேளை பிற மதஸ்தர்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் இத்தனை பிறவிகள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு முடிவு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். படித்தாங்க, ஆஃபேல் எக்ஸாமை எழுதிக்கிட்டு இருக்காங்க. எழுதிட்டு என்ன வரப்போகுது? ரிசல்ட் வரும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கான ரிசல்ட் உண்டு. அது ஆண்டவர் வருகின்ற பொழுது நாம் பெற இருக்கின்றோம். ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படி அப்படி அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் சொல்லி வேத வசனம் நம்மை எச்சரிக்கின்றதா இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆண்டுதோறும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பதும், அவர் வருவார் என்னும் நம்பிக்கையை அதிகரிக்க செய்வதும், ஆழப்படுத்துவதும், நம்மை சந்திக்க வரும் ஆண்டவரை நாம் சந்திப்பதற்காக ஆயத்தமாகுவதும் நிலையை நாம் பார்க்கின்றோம். கிபி 45ஆம் நூற்றாண்டிலே எழுதின யாக்கோப்பின் நிருபத்திலே பார்க்கின்ற பொழுது 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. ஒருவேளை கிபி 45 எழுதப்பட்ட யாக்கோப்பு நிருபத்திலே அது சொல்லப்பட்டது என்று சொன்னால், அதே வார்த்தை இன்றைக்கு கிபி 2025ஆம் ஆண்டிலே நாம் இருக்கின்ற பொழுதும் அதே வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னால், ஏன் ஏன் இன்னும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காலங்களை கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று பார்க்கின்ற பொழுது கிபி 64 எழுதப்பட்ட பிலிப்பியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஒருவேளை முதலாம் வருகையை நாம் நினைவு கூர்ந்து ஆசரிக்கின்ற வேளையிலே அவருடைய 2ஆம் வருகை சமீபமாயிருக்கின்றது, அதிசமீபமாய் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு இயேசுவின் வருகையின் உற்சாகம் பெருகும் போது
மாரநாதா என்பார்கள். மாரநாதா என்பது அரேபிய மொழி. இது பார்க்கின்ற பொழுது பவுலியடியார் ஒரு இடத்துல தான் இதை குறிப்பிடுகின்றார். அது 1 கொரிந்தியர் 16:22. ஒருவேளை நாம் வைத்திருக்கின்றதில்லை, திருவிவிலியத்திலே அது கொடுக்கப்படுகின்றது. அதில் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரின் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக. மாரநாதா புது மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை நாம் கையிலே வைத்திருக்கின்ற வேத பகுதியிலே சொல்லுகின்ற பொழுது அதே எங்கள் ஆண்டவரே வாரும் என்றால் நாம் சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் வர வேண்டும். இதுதான் என்னுடைய ஆவலாக இருக்கின்றது, என்னுடைய ஜெபமாக இருக்கின்றது. நாட்களை பார்க்கின்ற பொழுது நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியவில்லை, நாம் கொண்டிருக்கின்ற அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியவில்லை, நம்முடைய ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க முடியவில்லை. அன்றாட பிரச்சனைகள், அன்றாடம் போராட்டம், அன்றாட வியாகுலம், அன்றாட வேதனை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவரே சீக்கிரம் வாரும். போதும் இந்த உலக வாழ்க்கை உம்முடைய நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக நாங்கள் நிற்கக்கூடாதபடி, எங்களுடைய வாழ்க்கை செல்லாதபடி ஆண்டவரே வாரும் என்று சொல்லி அழைக்கின்ற மக்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை பார்க்கின்ற பொழுது அரேபிய வார்த்தையிலே அங்கு சொல்கின்ற பொழுது பவுல் மாரநாதா என்னும் வார்த்தையை மட்டும் அரேபியாலே பயன்படுத்துகின்றார். யூதா இயேசுவை மாறன் என்று அழைப்பர். பவுல் மாறன் என அழைக்க இதய மொழியை பயன்படுத்துகிறார். இயேசுடைய தொடர்புடைய மார் என்பது தொடக்க காலத்தில் மட்டுமல்ல, இப்போதும் கூக்குரலில் ஒழுக்குகிறது. இயேசுவின் வருகைக்கான அச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது. தற்போது நாம் சுய கட்டுப்பாடோடு, நேர்மையோடு, தெய்வீகத்தோடு கூட, பகிர்வோடு கூட, மாண்போடு கூட நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். அதான் ஆண்டவர் வருகின்ற பொழுது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. இன்றைக்கு சற்று நேர தியானத்திற்கு பார்க்கின்ற பொழுது இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, இறை வாக்கை நாடுவோர் வாழ்வர். நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் நாம் எப்படியாக இருக்க வேண்டுமாம்? இறை வாக்கை நாடுவோர் வாழ்வர். இரண்டாவது, இறை வாக்கு அருளப்பட்டோர் வாழ்வர். இறை வாக்கு அருளப்பட்டோர் வாழ்வர். அன்புக்குரியவர்கள், நாம் எடுத்துக்கொள்வோம், நாம் வாசித்த முதலாம் வேத பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அங்கு பார்க்கின்ற போது ஏசாயா தீர்க்கர் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்தில், அங்கு 2 முதல் 5 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு சொல்கிறார், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். ஆண்டவருடைய நாமம் எங்கு விளங்குகின்றதோ, ஆண்டவர் எங்கு மகிமைப்படுகின்றார் என்று சொல்லி பார்க்கின்ற போது அவரிடத்திலே மக்கள் ஓடி வர வேண்டும். நாம் ஓடி வருகின்ற மக்களாய் இருக்கின்றோமா? இன்றைக்கு தீர்க்க சொல்லுகின்றார், நாட்டையும் நாட்டு மக்களுடைய சூழலையும் கண்டு வருங்காலத்தை மிக அருகில் கண்டவராக இதை வெளிப்படுத்துகின்றார். இறை மக்களில் உள்ள தீமையும் தீமை செய்வரையும் அதனால் பாதிப்புள்ளாவார்கள் என்கிறையும் நாம் காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாய் இருக்கின்றதா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது கொடுமுடியில் ஸ்தலத்தை, ஆலயத்தை அங்கு பார்ப்போம். அது ஸ்தாபிக்கப்படும். இந்த ஆலயம் எங்கு? கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். யூத மலைகள் மற்ற மலைகள், ஒலிவமலை மற்றும் மோரியா மலையை விட சிறிதாக இருந்தவை பெரிதாக உயர்ந்துள்ளது. மலையில் அமைந்துள்ள திருக்கோயிலை நாம் 4 திசையிலிருந்து பார்க்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சண்டையும் சச்சரவும் வன்முறையும் பிளவும் இன்றைக்கு இருக்கின்றது. இதற்கு தீர்வு உண்டா? இதற்கு நாம் தீர்வு காண முற்படுகின்றோம். ஆனால் தீர்வு உண்டா? தீர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நியாயமான தீர்வு கிடைக்காது. எல்லா நாட்டினரும் கடவுளுடைய தங்கள் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது தீர்வு காணப்படும் இயலும் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். தேடி வந்த அனைவரும் வாழ்வு பெறுவர். ஆண்டவரிடத்தில் நாம் வருகின்ற பொழுதுதான் நமக்கான நிலையான வாழ்வை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது
ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்பு துறையிலும் எளிய மக்கள், வாழ்வு தேடும் மக்கள் பாதுகாக்கப்படுவதில்லை. அவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள். ஆனால் வாழ்வு பெறும் சூழ்நிலை வரும். எப்பொழுது? அதற்காகத்தான் ஆண்டவர் வர இருக்கின்றார். உங்களுடைய என்னுடைய கண்ணீரை கண்டிருக்கின்றார். உங்களுடைய என்னுடைய பிரச்சனையை கண்டிருக்கின்றார். நீங்கள் நானும் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற போராட்டத்தை அவர் கண்டிருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது ஒருவேளை இன்றைக்கு நாம் சொல்லுவோம்ல, உன்னோட பண்ணுற அக்கிரமம் எவ்வளவு, ஆனால் எத்தனை பேர் போகிறாங்க? 1000 பேர் போகிறாங்க. அநியாயமும் அக்கிரமம் பண்ணுகிறவர்களோடு 1000 பேர் போடலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு யார் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்கின்றார்களோ அவர்களோடு அவருடைய கரம் உண்டு. அவர்களோடு அவர் பயணிப்பார். இதுதான் நமக்கு வேதம் சொல்கின்றது. நாம் தேவன் அநீதி உள்ளவர்களுக்கு தேவன் அல்லவே அல்ல. வருகையின் காலத்தை நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். 2ஆம் வருகையிலே அதற்கான பலன் உண்டு, நிச்சயமாக உண்டு. அதை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்த 4ஆம் வசனம் சொல்லுகின்றது. அங்கு பார்க்கின்றோம். 2:4 வாசிக்கலாமே. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்க, அதான் கொஞ்சம் முன்னால் சொன்னேன், அநியாயம் அக்கிரமம் பண்றவனோட 1000 பேர், அதான் திரளான கூட்டம். அவர்களோடு இருப்பார், அவர்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தம் கற்பதும் இல்லை. ஒருவேளை யுத்தம் பண்ணுகின்றோம், ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் எழுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் யுத்தம் செய்கின்றவராய் இருக்கின்றார். நாம் அல்ல. நமக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் நீதி உள்ளவர். நீதிக்காக நீங்கள் இருக்கின்ற பொழுது அதற்கான பலன் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வருகையிலே உலக அமைதி உண்டு. ஆயுதங்கள் எல்லாம் அங்கு எல்லாம் மாறும். அங்கு பார்க்கின்ற பொழுது எப்படியாக மாறுமாம்? அங்கு பட்டயம் என்னவாக மாறும்? மண்வெட்டியாய் மாறும். ஈட்டி அரிவாளா மாறும். அடுத்ததாக இன்னொரு பட்டயத்தை சொல்றாங்க. என்ன பட்டயம்? ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நான் என்னைக்கியா பட்டயத்தை எடுத்தேன்? நான் என்னைக்கியா இதை ஈட்டி எடுத்தேன்? என்னுடைய வாழ்க்கையில் என்னைக்கியா நான் எடுத்தேன்? அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய செயல்பாடுகள், இன்னைக்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை பட்டயமாக இருக்கின்றது. மற்றவர்களை நாம் ஈட்டியால் குத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் செய்ததுதான் சரி என்று சொல்லி நாம் மார்தட்டி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அன்றைக்கு ஈட்டியால் அவருடைய விழாவிலே குத்தப்பட்டாரே. எதற்காக? உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக அல்லவா அவர் கல்வாரி சிலுவையிலே ஈட்டியிலே குத்தப்பட்டாரே. இன்னைக்கும் ஈட்டியான வார்த்தை சொல்லுகின்ற பொழுது சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. அங்கு பார்க்கின்ற பொழுது ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இன்னைக்கு என்ன இருக்கு? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? சமுதாயத்தில் மட்டுமா? திருச்சபையில இல்லையா? திருச்சபை ஆண்டவருடைய பரிசுத்த ஜாதியாய் இல்லையா? பரிசுத்த ஜாதியாய் அழைக்கப்பட்ட மக்களுக்குள்ளாக இன்னைக்கு எந்த பட்டயத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இனி அவர்கள் யுத்தம் கற்பதில்லை. இப்படிப்பட்ட மக்கள் என்ன யுத்தம் பண்ணினாலும் அவர்களுக்கு வெற்றி கிடையாது. அவர்கள் வேதனையோடு கூட முகமுகப்பராய் விழுவார்கள் என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறார். ஒருவேளை நான் எடுப்பேன் என்று சொன்னால் எனக்கும் அதே நிலைதான். ஆண்டவர் சொன்னதுதான். அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவர் வாக்கு கொடுத்ததுதான். அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. அதனால நான் அடிக்கடி சொல்றது, விசுவாச கூட்டம் எழுப்ப வேண்டும், முழங்கால்களை முடக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? யுத்தம் அல்ல. யுத்தத்தை கற்பது மட்டுமல்ல, நீ கற்க மாட்டீர்கள் சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனம் சொல்கிறது, யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள், ஒளி வீசும் ஆண்டு.
நான் அடுத்த வாரத்தோட இந்த ஆண்டு போயிடும். ஒளியை வீசணுமா என்னங்கிறது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். அப்படி தானே? நம்ம வெளிச்சத்தில் நடந்தோமா இல்லையா? இருளின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இருளுக்கு உரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை ஆண்டவருக்குத்தான் வெளிச்சம். ஆனால் அங்கு சொல்கின்ற பொழுது யாக்கோப்பின் வம்சத்தாரே, நீங்கள் நானும் யாரு? ஆபிரகாம் தேவனே, யாக்கோப்பின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே, அந்த பிதாக்களின் வழியாக வந்த நாங்கள் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று என்றைக்கு சொல்ல போகின்றோம்? ஒளி வீசும் ஆண்டிலே நாம் வெளிச்சத்திலே நடக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய கிரியை தான் வெளிச்சம் என்பது. அந்த லைட்டை போட்டால் எரியும், எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சுன்னா லைட்டு போட்டால் எரியும். வெளிச்சம் இந்த வெளிச்சம் அல்ல, உங்களுடைய உள்ளான ஆன்மாவுக்குள்ளாக வெளிச்சம் வர வேண்டும். சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்னைக்கு இருளடைஞ்ச வாழ்க்கை, கூனி குறுகின வாழ்க்கை. ஏன்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆண்டவருக்குள்ளாக ஆவியிலே நிரம்பி ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் அவருடைய முகம் பிரகாசம் உள்ளதாக இருக்கும். மோசே ஆண்டவரை கர்த்தரை பார்த்தாரே, வருகின்ற பொழுது எவ்வளவாய் முகம் பிரகாசமாய் இருந்தது. மனிதர்கள் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் நாம் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் இன்றைக்கு அறைகூவல் கொடுக்கின்றார். ஆவியானவர் தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாருங்கள் வெளிச்சத்திலே நடப்போம், ஏனென்றால் நீங்கள் யாக்கோப்பின் வம்சத்தாராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கு நம்மை நினைப்பூட்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசை, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த காலங்களை நான் அறிந்திருக்கிறேனப்பா, நான் நடந்து வந்த பாதையை நீர் அறிந்திருக்கிறப்பா. இருபையாய் கொடுத்த 2025ஆம் ஆண்டின் இன்றைக்கோடு அடுத்த ஒரே ஒரு வாரம், அப்புறம் 25 கிடைக்காது, போனது தான். இந்த ஆண்டாவது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்றால் நம் அச்சம், திகில், பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை வாழ வேண்டும். நாம் நீதிக்காக நிற்கின்ற பொழுது பயமுறுத்தல் உண்டு, அச்சம் உண்டு. அதை எல்லாவற்றையும் அகற்றுகின்ற கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்றார். மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உங்களோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றிருக்கின்றார். எனவே எந்த சூழ்நிலும் பயப்பட தேவையில்லை. வாழ்ந்தாச்சு, எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்றல்ல, எப்படி வாழ்ந்தோம். என்னுடைய வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நான் எடுத்தேன். அன்னைக்கு சொன்னேன், என் ஊழியத்தை அழைத்ததை சொன்னேன். அழைப்பு கொடுக்கப்பட்டது. அழைப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது, அழைப்பை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது நான் அதற்கு அப்புறம் என்ன பண்ணேன்? சும்மா இல்லை, கரஸ்பாண்டன்ட் ரோட்டில் சிடி கட்சி முடித்தேன், பிடி முடித்தேன், எம்டி கட்சி முடித்தேன். அப்புறம் திருமண்டலத்தில் நடந்த இன்டர்வியூக்கு போனேன். அவங்க பார்த்தாங்க, என்னென்னமோ கண்டிஷன்லாம் சொன்னாங்க. எல்லா கண்டிஷனும் ஓகேயா, எனக்கு ஊழியம் மாத்திரம் தான் வேணும். எல்லாம் டிக் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து தான் ஒரு அபிஷேகம் பெற்ற ஆயராய் அது உங்கள் மத்தியிலே வந்து ஊழியம் பண்ண முடியாது இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் தகுதி இல்லை. நம்மை தயார்படுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு மக்களுடைய சுயநலம் எங்கும் இருக்கின்றது. சுயநலத்துக்காக நாம் அடிபடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருக்கு நீங்கள் நான் மகிமை சேர்க்கின்ற வாழ்க்கை அல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வருகின்ற பொழுது உண்டு. பிள்ளைகள் அழகா சொன்னாங்களே, எத்தனை பிள்ளைகள், எத்தனை காதில் கேட்டீங்க. அது மனதுக்குள்ளாக நிறுத்திக் கொள்ள இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். கிரிகை நம்முடைய எண்ணம் தான் நம்முடைய செயல்பாடாய் வருகிறது. அதுதான் நம்முடைய கிரியாய் இருக்கின்றது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்பட முடியாது. என்னுடைய வார்த்தையும் என்னுடைய நடக்கையும் என்னுடைய செயலும் இருக்கும் என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளை அல்ல. இன்றைக்கு ஒவ்வொருடைய காரியங்களையும் நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் வாசித்தமே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் வாரத்திலே அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? அங்கு 10ஆம் வசனம் சொல்கிறது, 22:10. பின்னும் அவர் என்ன நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க வசனங்கள் எல்லாம் முத்திரை போட வேண்டாம், காலம் போட வேண்டாம். தெரியல, முத்திரை போட்டாச்சுனாக்கா அதை பிரிக்கிறது கஷ்டம். அது எழுதின காலம் கிபி 90, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின காலம்.
2025ஆம் ஆண்டிலே அதே வார்த்தையை ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றார். என்ன சொல்கிறார்? முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னால் ஆண்டவர் வருகை நிச்சயம் உண்டு. அதற்காக நாம் காத்திருக்கின்றோம். எல்லாரும் காத்திருக்கோம். இன்னைக்கு அழைத்து இருக்க எல்லாரும் தானே வாரும் ஆண்டவரே. எப்படி காத்திருக்கின்றோம்? தீர்க்கதரிசன வசனங்கள் நம்மிலே நிறைவேற போகின்றதா இருக்கின்றது. அதை நீங்கள் மீதமாக பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்ற பண்ட வசனம் பிள்ளைய சொன்னாங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பலன் எங்கிருந்து வரப்போகுது? அவரோடு வரப்போகுது. மனிதர் நமக்கு என்ன பலனை கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் இல்லை, காசுக்காக இன்னைக்கு மனுஷன் தன்னையே குதுறான். அதனுடைய வாழ்க்கை என்பது பணம் 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 தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எந்த நீதி நியாயமற்ற பண ஆசை பிடித்த மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது இயேசுவை அறியாத மக்கள் வாழ்ந்து போகட்டும். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையும் பணத்திற்கு அடிமையாகி பணம் ஒரு பைசா ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து நாம் எடுத்து செலவு பண்ணுவோம் என்று சொன்னால் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தாழ்ந்தை கொடுத்திருக்கிறார், அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அழைப்பு இதை நாம் நிர்வகிக்கின்றோம் என்று சொன்னால் இது அழைப்பு, இது ஏதோ அப்பாயின்மெண்ட் அல்ல, ஆண்டவருடைய அழைப்பு. அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களா இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் வருகின்ற பொழுது பலருண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உறுதிப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது அதே இதில் 10:12 பார்க்கின்ற பொழுது அங்கே 11 வசனம் சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் நடக்குதா நடக்கலையா? நடக்குதா நடக்கிற உலகத்தில். அப்புறம் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல இருப்பார். நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம், எந்த குரூப்பில் இருக்கோம் என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதிலே கடைசி 20 வசனம் சொல்கிறது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆம், கர்த்தராகிய இயேசுவே வாரும். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசுவே வர சொல்கிறீங்களா? எல்லாரும் சொல்லாமா? ஏன்னா ஆண்டவருடைய வருகை வேணும். போதும், வாழ்க்கை போதும். ஆண்டவர் வந்து இன்னைக்கு நியாயம் தீர்க்கணும். நியாயம் தீர்க்கப்படுகின்ற மக்களாய் இன்றைக்கு நாம் நிற்க வேண்டும். பயமற்ற தேவ பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நான் சொல்கிறேன், இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். என்னுடைய வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறப்பா, உம்முடைய வாழ்க்கைக்காக நான் காத்திருக்கிறேனப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டை கிருபையாய் கொடுத்தீர். உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். என்னால் இன்றைக்கு வருவீர் என்று சொன்னால் நான் உம்மோடு கூட இருக்கின்ற வாழ்க்கை, உம்மோடு பயணிக்கின்ற வாழ்க்கை, நித்திய 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 காலமாய் அவரோடு கூட இருக்கின்ற வாழ்க்கை. எனவே வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அழைப்போம். நிச்சயமாக நம்முடைய சத்தத்தை கேட்ட கர்த்தர் நீங்களும் நானும் ஏறெடுத்த மன்றாட்டுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். பதில் கொடுப்பவர் மட்டுமல்ல, அதற்காக ஆண்டவர் வருகின்ற பொழுது பலனை கொண்டு வருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இறைவாக்கு அருளப்பட்டோர் வாழ்வர். இறைவாக்கு அருளப்பட்டோர் வாழ்வர். நாம் வாசித்த நற்செய்தி பகுதியை எடுத்து வச்சுக்கொள்வோம். அதில் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். அவர் இன்றைக்கு வாரும் என்று சொல்லி நாம் அழைத்திருக்கின்றோம். அந்த அழைப்பை கேட்ட கர்த்தர் நிச்சயமாக நாம் வர அழைக்கப்படுகின்றோம். என்னால் பயம் நமக்கிடத்திலே அகற்றப்பட வேண்டிய ஒன்று.
ஏனென்றால் ஆண்டவர் சொல்கின்ற பொழுது பயப்படாதே, பயப்படாதே. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த பொழுது சொன்ன வார்த்தை பயப்படாதே. ஆம், பயப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை. ஏன்னால் பயம் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம்னே தெரியாது. ஆளை கண்டாலும் பயம், இவரை கண்டா பயம், சொல்லுங்களே, அவரை கண்டா பயம், அப்படிதானே? பயமா இல்லையா? திருடனுக்கு போலீஸ்காரனை கண்டா பயம் உண்டா இல்லையா? அப்படின்னா பிள்ளைகளுக்கு படிக்கலைன்னா ஆசிரியரை கண்டா பயம். இன்னைக்கு பயந்து பயந்து வாழ அழைக்கப்பட்ட மக்கள் நாம் அல்ல. ஏன்னா நம்மோடு கூட இருக்கின்ற கர்த்தர் பயப்படாதா என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் வாக்கு மாறாதவர். மனிதன் வாக்கு மாறுவான். இந்த ஆண்டு ஆரம்பித்த பொழுது எத்தனை வாக்குறுதிகள், எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன? நம்பினவரெல்லாம் கைவிட்ட நிலை. அது இன்னைக்கு துரோகம் என்பது ஏதோ துரோகி மட்டும் விரோதியை மட்டும் பார்க்க முடியாது. நம்பிக்கை விரோதிகளும் உண்டு, நம்பிக்கை துரோகிகளும் உண்டு, நம்பி கெட்டு போனவர்கள் உண்டு. இவர் தான் எல்லாம், இவர் செய்வார் என்று சொன்ன பொழுது செய்த பொழுது இன்னைக்கு நம்பினது நிமித்தமாய் இன்னைக்கு கெட்டு போனவர்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, துரோகிகளை மன்னிச்சிடலாம், நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்க கூடாது. அது ஆண்டவர் பார்த்துக்குவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களால் கூடுமான மட்டால் எல்லாரோடும், கூடுமான மட்டால் நீங்கள் எல்லாரோடும் சமாதானமாக இருங்க, கூடுமான மட்டும். ஏன்னா நமக்கு இருளோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளுக்கும் நாம் உடன்பட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கின்றது, அவர் சொல்லுகின்ற பொழுது சிறுமந்தை பயப்படாதே என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, உலகில் நாம் சிறுபான்மையினராக, ஏழையராக, பாமர மக்களை அச்சுறுத்தும் திட்டங்களையும் பெருசெயல்களும் இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி என்ன நடக்குது? இந்த தேசத்தில், இந்த தேசத்தை ஆளுகின்ற அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பிட்டு வைக்கிறாங்களே, என்னது? ஓட் சோர், ஓட்டு திருட்டு, அதானே ஓட் சோர். பதவி என்பது நாம் எப்படி பதவியில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதானது. எப்படியும் வரலாம், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வரணும். ஆண்டவருடைய அழைப்பு இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நம்மை அர்ப்பணித்து, அதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து, யாரையும் சாராதபடி எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, எனக்குள்ள பொறுப்பு என்று சொல்லி நாம் எடுத்து நாம் செய்வதற்கு திராணியோடு கூட ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஒன்றியில் இருக்கின்ற அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வந்தது இது, மாநிலங்கள்லேயும் அது மாதிரி எல்லாம் திருட்டு. ஆனால் ஜெயிச்சாச்சு. ஆட்சி, அதிகாரம், அன்றாட ஒரு சட்டம். இன்னைக்கு என்னாச்சு? எஸ்ஐஆர் போட்டாங்க. எத்தனை பேர்? 79 லட்சம் வாக்காளர் தமிழ்நாட்டிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்கே போய் கொண்டிருக்கின்றது நாம் வாழ்கின்ற இந்தியா? எங்கே போய் கொண்டிருக்கின்றோம் நாம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்துவ கூட்டம் நமக்குள்ளாக ஒரு ஒன்றிணைப்பு உண்டா? ஒருவேளை ஒரு நாளைக்கு மேடை போட்டு ஒன்றிப்பின் கிறிஸ்மஸ் விழா, அழகான பெயர். அதெல்லாம் உண்மையிலே கடவுள் ரொம்ப மகிமைப்படுவார். ஒன்றிப்பின் எங்கே இருக்கின்றது ஒன்றிப்பு? சபைகளிலே ஒன்றிப்பு உண்டா? திருச்சபைகளில் ஒன்றிப்புக்கு உண்டா? கிறிஸ்துவ மதத்துக்குள்ளாக எந்த பிரிவாக இருந்தாலும் நமக்குள்ளாக ஒன்றிப்பு உண்டா? மனதார ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவராக இருக்கின்றோமா? எங்கே இருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படும். ஏன்னா ஆசீர்வாதம். நீ என்ன பண்ணு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2025ஆம் ஆண்டு உனக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு. நீ கேட்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். இன்னும் 14 நாள் தான் இருக்கு. 14 நாள் நீ எல்லாம் கிடைச்சிடும் சொல்லிட்டு போயிடலாம். எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் சொல்லுகின்றது. நாம் எந்த சூழ்நிலும் பயத்தை தவிர்த்து, பாவத்தை தவிர்த்து, பரிசுத்தத்தை மேற்கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் எழும்பி நிற்கின்ற பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகின்றார். தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், தலை குனிந்து அல்ல. தலை குனிவு என்பது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் அல்ல.
அதான் சொல்லுகிற பொழுது அங்கே பார்க்கின்றோம். நாம் அப்படி நின்னோம்னா என்ன கிடைக்குமாம்? பேதுரு சொல்லுகின்றார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே என்ன சொல்கிறார்? பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையான கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையான கிரீடத்தை. என்னால் அவர் வெளிப்பட இருக்கின்றார். என்னால் நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு என்று ஆயத்தம் பண்ணின அந்த பரம காணானுக்குள்ளாக வேண்டுமென்றால் கிரீடம் சூட்டப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ஓடுறாங்களே, பிள்ளைங்க ஓடுறாங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ப்ரைஸ் வந்தோன்னே அப்படியே நிப்பாட்டி அவங்களுக்கு கிரீடம் போட்டு ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறீங்கல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய ஓட்டத்திலே உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட ஓட்டம் இதிலே எந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் கிடையாது, செகண்ட் ப்ரைஸும் கிடையாது, தேர்ட் ப்ரைஸும் கிடையாது. அது வேணா இங்கே வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம் உலகத்தில். ஆனால் ஆண்டவர் வருகின்ற பொழுது ஒரே ஒரு தான் நமக்கு கொடுக்க இருக்கின்றார். அந்த பரிசை பெறுவோமா? அந்த கிரீடத்தை பெறுவோமா? மகிமையுள்ள கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை பெறுவோமா என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இந்த நாளிலாவது நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அது நாம் வருகைக்காக காத்திருத்தல். ஆண்டவரே வாரும், நான் ஓடி வந்து அந்த கிரீடத்தை நான் நின்று என்னுடைய தலையிலே சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஏன்னால் அவர் வருகின்ற நாள் நமக்கு தெரியாது. அவர் எப்பொழுது வருவார் என்பது தெரியாது. அவர் வருகின்ற நாளை பார்க்கின்ற பொழுது அதிலே நாம் பார்க்கின்றோம். அதே நாம் வாசித்த 12ஆம் அதிகாரம் 40 சொல்கின்ற பொழுது, அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நாம் ஆயத்தமாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆயத்தம் என்பது நமக்கு தெரியும்ல. ஒரு தேசத்துக்கு போகிறோம்னா எவ்வளோ ஆயத்தம். விசா அப்ளை பண்ணுறோம், பாஸ்போர்ட் வாங்குகிறோம், எல்லாம் பண்ணிவிட்டு ஆயத்தப்படுறோம். ட்ரெயினுக்கு போகணுன்னா எத்தனை மணி நேரத்துக்கு முன்னால் போகிறோம்? 9:20 ட்ரெயினை எத்தனை மணிக்கு போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். 9 மணிக்கு ஆச்சா குறைஞ்சது போயிடுவோம். அரை மணி நேரம் முன்னால் போயிடணும். எனக்கா அங்கே பிளாட்ஃபார்ம்லாம் நடக்கணும். ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டுக்கு போகணுனாக்கா 1 மணி நேரம் முன்னாத்துக்கு போகணும். இன்னும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு போகணும்னா 3 நேரம் முன்னால் போகணும். இல்லைன்னு நீங்கள் ஃப்ளைட் இருந்தாலும் ஏற முடியாது. ஆனால் கர்த்தர் திறந்து வைத்திருக்கிற ஆலயத்துக்குள்ளாக நாம் எத்தனை மணிக்கு வருகின்றோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய வருகை எந்த நாளிகை என்பதை நாம் அறியாதிருக்கின்றோம். எந்த நேரம் என்பதை நாம் அறியாதிருக்கின்றோம். அது பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அதை அறியவில்லை என்று சொல்லி மார்க் 13:32 பார்க்கிறோம். அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார், குமாரனும் அறியார். எவ்வளோ ஆயத்தமாக இருக்க வேண்டும். 9:20 ட்ரெயின்னா தெரியுது, ஆனால் அவர் வருகின்ற நாள் குமாரனுக்கு தெரியாது. குமாரனை எப்பொழுது அவர் அனுப்புவார் என்று தெரியாது. எனவே நாம் ஆயத்தமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆயத்தம் என்பது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நமக்கு நன்கு தெரிந்த காரியங்கள் நமக்கு மத்தேயு 25 பார்ப்போம்ல, அடிக்கடி நம்ம கேட்டதான். மத்தேயு 25 என்னது? 10 கன்னிகைகள் என்ன பண்ணாங்க? எல்லாம் தீவெட்டியோட போகிறாங்க. மணவாளன் வருவான்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. அவர் வர நேரம் தாமதம் இது படுத்துறாங்க. வருகிறாருன்னு சொன்னோன்னே எல்லோரும் எந்திரிச்சு தீவெட்டியை பொறுத்துறாங்க, தீவெட்டி பிடிக்கிறாங்க. அதில் 5 பேர் என்ன பண்ணாங்க? தன்னோடு கூட எண்ணெயும் வைத்திருந்தார்கள். 5 பேர் இல்லை. போய் கேட்டப்ப எங்களுக்கு பத்தாது, நீ போய் விற்கிறவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வா. அதுங்களாட்டி மணவாளன் வந்தார். வந்தோடனே என்னாச்சு? உள்ளே பிரவேசாச்சு. வந்து 5 பேர் தட்டுறாங்க. தட்டிக்கின்ற பொழுது அங்கே என்ன நடக்குது? நான் உங்களை அறியேன், உங்களை அறியேன். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக இருக்கின்றோம்? எண்ணெய் என்பது ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். தீவெட்டி என்பது நாம் வெளிச்சம் வீசுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். உலகத்திலே நீங்கள் நானும் வெளிச்சம் வீசவில்லை என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பார்க்கின்ற மக்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை என்று சொன்னால், அது வீணான ஒரு வாழ்க்கை. வேணால் காலையில் பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வரலாம். வெளிப்புறமான வேஷம் ஆண்டவருக்கு தெரியும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். உள்ளந்தான் மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாய் இருக்கின்றது.
இந்த உள்ளத்தின் சிந்தனைகள் எப்படி இருக்கு? இந்த உள்ளம் நின்றுச்சுன்னா எவ்வளோ நேரம் பஞ்ச் பண்ணோம்? யாருக்கு எப்போ நிற்குதுன்னு தெரியாது. ஆண்டவருடைய வருகை மட்டும் நாம் உயிரோடு இருப்போம் என்று சொல்லி யாரும் உத்தரவாதம் இல்லை. ஒருவேளை அதற்கு முன்பாக நிற்கும் என்று சொன்னால் இன்றைக்கு என்னுடைய நிலை என்ன என்பதற்கு ஏற்ற பலன் தான் வரும். செத்ததுக்கு அப்புறம் நான் எது நன்மையும் செய்ய முடியாது, புண்ணியமும் செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற மக்களோடு கூட அன்பிலும் ஐக்கியத்திலும் சமாதானத்திலும் இல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி உங்களையும் என்னையும் சத்துருவானவன் இன்னைக்கு ஜெயித்து கொண்டிருக்கின்றான். நான் சொல்லுவேன், இன்னைக்கு சத்துரு ஜெயித்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இன்னைக்கு விசுவாச கூட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒன்றாய் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு நாம மகிமைப்படும், ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆனால் எனக்கு வேணும் மகிமை. நான் மகிமையோடு கூட இந்த உலகத்தில் அப்படியே ராஜாதிராஜனா வருகிறார் வருகிறார், 7ஆம் சக்கரவர்த்தி வருகிறார். பார்க்க நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும், நடக்க நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் உண்டு பலன், உண்டு பலன் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது தான் உட்காரணும். அதனால தான் நம்ம இதில் கிடையாது, இந்த ஆசிச்சு இதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா வருஷத்துக்கு ஒரு 15 நாள் ஒரு மாதம் தியானம்னு சொல்லி போடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? கூடுறோம், பாடுறோம், போயிடுறோம். இருந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அதில் மகிமைப்படுகின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யூதா 14:15. யூதா 14:15. ஆ 14 வசனம் 15 வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கதற்கும் 1000 பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். 1000 பரிசுத்தவான்கள். நாம் அந்த பரிசுத்த கூட்டத்திலே இருக்க அழைக்கப்பட்ட மக்கள். பரிசுத்தம் என்பது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்கவே முடியாது. நம்ம எல்லாரும் தேவனை பார்க்கணும், தேவனோடு இருக்கணும், நித்திய 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 காலமாய் அவரோடு கூட இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை தான் நமக்கு பதில் சொல்லும். நாம் செய்கின்ற காரியங்கள் தான் நமக்கு சொல்லும். இன்னும் கடைசியாக கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்ற பொழுது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். நீங்கள்லாம் விசுவாசத்தின் கூட்டம், உங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை நான் இப்போ இது பண்ணுறது. அன்றைக்கி ஒருத்தர் சொன்னாங்க, குழந்தருவில் சொல்லுங்களேன், குழந்தருவில் ஊசி விற்கிறதுன்னு. நான் அதை சொல்ல மாட்டேன். எனக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை, இந்த பலவீனமான பாண்டத்தை கொண்டும் ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுக்குறாரு, இன்னைக்கு கொடுக்குற வார்த்தையை கொடுத்துட்டு போய்கிட்டே. அங்கே சொல்கின்ற பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறே சுவிசேஷத்தை, நமக்கென்று ஒரு திருச்சபை உண்டு, நமக்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. திருச்சபை ஏதோ இன்றைக்கு நேற்று அல்ல.
அநேக திருச்சபைகள் ஒன்று கூடி ஒரு ஐக்கிய திருச்சபையாய் தென்னிந்திய திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு 76 ஆண்டுகளை கடந்து நாம் அந்த திருச்சபையின் நம்முடைய முன்னோர்கள் அங்கமாய் இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த சுவிசேஷத்தை நாம் பின்பற்றி அந்த சுவிசேஷத்தில் நிலை கொண்டு அந்த சுவிசேஷத்திற்காக நாம் வைராக்கியமாய் இருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? சுவிசேஷகர்கள் நிறைய வராங்க, எங்கிட்ட பட்டம் கிடைச்சுன்னு தெரியல. பைபிளை தூக்கினவங்கன்னா இன்னைக்கு ஊழியர். அதான் அன்றைக்கி நேற்று வேதனா சாஸ்திரி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தேன். நேற்று உட்காந்து கேட்டுருந்தேன். அந்த காலத்தில் என்ன இருக்கும் அம்மாக்கெல்லாம் தெரியும். ராத்திரியில் குடுகுடுக்கார் வருவான், குடுகுடுப்பார் வருவானா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு வருவானா? எல்லாம் கேட்பாங்க என்ன சொல்கிறான்னு, என்ன நல்ல செய்தி சொல்ல போகிறானோ கேட்போம். ஏன்னா அவன் வாரது எங்கேருந்து வரான்? கல்லறையிலேருந்து வருவான், சுடுகாட்டிலேருந்து வருவான். ஆனால் இவங்க நம்ம தெருவுக்குள்ளே வந்துட்டான், நம்ம வீட்டுக்கிட்ட என்ன வந்து சொல்கிறான், இன்னைக்கு பார்த்துருவோம். குடுகுடுப்புக்காரன் நான் இன்றைக்கி இருக்கான குடுகுடுப்புக்காரன். நேற்று வேதனாய் சொன்ன வார்த்தை நானும் சொல்ல நேற்று சொல்கிறார். இன்றைக்கு குடுகுடுப்புக்காரன் இல்லை, இன்னைக்கு ஊழியக்காரனாய் மாறிவிட்டான். இன்னைக்கு ஊழியக்காரன் இவன் எடுத்தாலும் ஊழியக்காரன். அப்புறம் இன்றைக்கு திருச்சபை எதற்கு? நம்முடைய கணம் பேராயர் எதற்கு? ஏன் நம்முடைய மாடரேட்டர் எதற்கு? ஏன் பேராயர்களை அவர்கள் அபிஷேகம் பண்ணுகிறார்கள்? ஏன் பேராயர் ஆயர்களை அபிஷேகம் பண்ணுகிறார்கள்? ஏன்? நம்ம எல்லா சுவிசேஷகர் பைபிளை தூக்கிட்டா ஊழியக்காரன். இன்னைக்கு காசு தான் கொடுத்து பாருங்க. 1000 ரூபாய்க்கு குறைஞ்சு கொடுத்து பாருங்க, வரமாட்டாங்க. 5000 ரூபாய்க்கு குறைஞ்சு கொடுத்து பாருங்க, வரமாட்டாங்க. ஒரு நாள் வருவாங்க. நான் அதெல்லாம் அனுபவிச்சவன். நான் முன்னாள் இருந்த 1000 வட்டத்தில் எனக்கு 10 ரூபா கிடையாது டிராவலிங். 2 ஆண்டு காலம் அங்கே நான் 135 கிலோமீட்டர் சென்று 3 கிராமங்களிலே நான் திருவிருந்து கொடுத்துட்டு வருவேன். மற்ற நாள் 2 வாரம் 100 கிலோமீட்டர் சென்று 2 ஆலயத்துக்கு கொடுத்து விடுவேன். ஒரு இடையில ஒரு டோல் கேட்டு காரில் தான் போவோம், நானும் அம்மாவும் போவோம். 10 ரூபா இல்லை. ஒரு நாள் திடீரென்று ஒரு ஆலயத்துக்கு சென்றேன். சென்ற பொழுது பார்த்த காத்தியம், அங்கு பிரச்சனையான ஒரு திருச்சபை. இன்றைக்கும் அதே 1000 வட்டம் பிரச்சனையோடு கூட இருக்கின்றது. நான் எவ்வளவோ போராடி நான் ப்ரோக்ராமை போட்டு, லென்த்து காலத்து ப்ரோக்ராமை போட்டு, ஈஸ்டருக்கு ப்ரோக்ராம் போட்டு காலையில் 4 மணிக்கு சென்று ஒரு ஆலயத்தில் ஆராதனை முடித்து விட்டு 5:30 மணிக்கு கஸ்பா சபையில் நான் ஆராதனை வருகிறேன். அவர்கள் சொன்னாங்க எனக்கு 5 மணிக்கு தான் வேணுங்கிறாங்க. அந்த ஆலயம் 5 மணிக்கு தான் வேணாங்க. நான் முடியாது, ஒரு 1000 தான் இருக்கேன், என்ன பண்ணணும் என்ன போய் பேராயிட்ட சொல்லுங்கள் சொல்லி ப்ரோக்ராம்லாம் போட்டேன். அதுக்காக அவங்களோட நான் ஃபைட் பண்ண ஒரு ஆள்னா எனக்கு யார் சீஃப் செக்ரட்டரி தெரியும். என்ன இப்போ பண்ணுவானா முன்னுக்கு இருந்தார் அந்த என்ன அவர் பேர் சீஃப் செக்ரட்டரி அவரை எனக்கு தெரியும். நான் சொன்னேன் ஐயா யார் தெரிஞ்சாலும் ஃபோன் பண்ணுங்கய்யா, எனக்கு அங்கெல்லாம் வேண்டாம், என் பேராயருக்கு ஃபோன் பண்ணுங்க, அப்படி சின்ன தம்பி சொல்கிறேன்னு சொல்லி பண்ணுங்க போதியான்னு. ஏன்னா அவர் சொல்லிட்டார் பேராயர் நீங்கள் யாரை போட்டாலும் பிரச்சனை பண்ணுறீங்க, அதனால் நான் யாரும் போட மாட்டேன்னு சொல்லி போயிட்டார். நான் போய் பேராயர்கிட்ட கேட்டேன் என்னையா பண்ணேன், எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு என்னை போட்டிருக்கீங்களே, நான் ஏயா என்னையும் தூக்கிட வேண்டியதான் நினைக்கேன். அவர் பாருங்க சின்ன தம்பி அவர்களோடு போராடி அந்த ப்ரோக்ராமை போட்டு 4 மணி 5:30 மணி போட்டு வச்சா 5:30 மணிக்கு ஆலயத்துக்கு கரெக்டாக உள்ளே போகிறேன். ஐயா இன்றைக்கி செய்தி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க, ஒரு சுவிசேஷகர் வந்திருக்கிறார். ஏதோ இண்டிபெண்டன்ட் சர்ச்சில் சொல்கிறேன்னு நினைக்காங்க, தென்னிந்திய திருச்சபையில் நான் அபிஷேகம் பெற்ற இந்த திருச்சபையில் நடக்கின்ற காரியம். அப்பொழுது சொன்னேன் யாருன்னு, எப்போ எங்கே இருந்தேன், அவர் மதுரையிலேருந்து வந்திருக்காரு. எங்கே இருக்கார், ராத்திரியாக வந்துட்டார். அவருக்கு அந்த பைபாஸ் ரோட்டில் இருக்க மனோராவில் ரூம் போட்டு கொடுத்துருக்கோம். நான் பெருங்குடியிலேருந்து காலையில் 4 மணி ஆராதனைக்கு 3 மணிக்கு கிளம்பி அங்கே போய் 4 மணிக்கு ஆராதனை நடத்திட்டு அடுத்ததுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். சரி நான் சொன்னேன் இது பண்ணேன். அப்புறம் நான் இது பண்ணேன், ஐயா முடியாது, இதை முடிச்சுட்டு நான் 3 கிராமத்துக்கு, ஏன்னா ஈஸ்டர் அன்னைக்கு 3 கிராமத்துக்கு நான் போய் திருவிருந்து கொடுக்கணும். அதனால் வெளியால் விட்டேனாக்கா அவர் வாட்டை இழுத்துட்டாருன்னா போக முடியாது. அதனால் நான் அருளுரையை கொடுக்க மாட்டேன். வந்துட்டாருங்கிறீங்க வேணா ஒரு 2 பாட்டை பாடிட்டு முடிக்கட்டு நான் அருளுரையை குறைச்சிட்டு நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். 2 பாட்டை பாடினார். அப்புறம் நான் இப்போது ஒரு சீனியர் பாஸ்டர்கிட்ட இதை ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி நடந்துச்சு. அந்த சீனியர் பாஸ்டர் ஒருத்தர் சொன்னார், ரிட்டையர்டு பாஸ்டர், நம்ம நீங்கள் ஏன் சின்ன தம்பி 2 பாட்டு பாட சொன்னீங்க, நானாக இருந்தால்
அவரை வச்சே திருவிருந்து நடத்திக்கன்னு சொல்லிட்டு போயிருப்பேன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை, சீனியர் பாஸ்டர் அவரை வச்சு நீங்கள் திருவிருந்து நடத்திக்கன்னு போயிருக்க வேண்டியதானே. முடிந்தது. நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்க? நான் கண்ணால் கண்டது. ஒரு 1000 ரூபாய் எடுத்து கவரில் போட்டு அவர் கொடுக்குறாங்க. ஆண்டவருடைய கருத்தில் நாம் பெற்றிருக்கின்றோம். பெற்றதை ஆண்டவருக்கென்று படைக்கின்றோம். அதை கொடுக்கின்ற போது நான் ஒரு பெரிய ஆலயத்தில் போய் இது பண்ணேன். அந்த செக்ரட்டரி சொன்னார், ஐயா உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், நாங்கள் கடனில் இருக்கோம், இந்தாங்க 500 ரூபான்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த செக்ரட்டரி வவுச்சரில் கையெழுத்து வாங்கினார். ஆண்டவருடைய வருகை அதிசயமாக இருக்கிறது. நாம் எப்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம்? எனவே இந்த நாளிலே வந்திருக்கிற நீங்கள் நானும் திருச்சபை மக்களாய் இணைந்து, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு காத்திருக்கின்ற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறப்பா. இந்த வாழ்க்கை முடியப் போகின்றது. எப்பொழுது முடியும் என்பதை நாங்கள் அறியோம். நாளை காலையில் இருப்போமானா சொல்லுங்கள். யாரும் சொல்லுவீங்களா? இல்லை நான் இத்தனை வருஷம் இருப்பேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது. வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனால் போச்சு. நான் அதெல்லாம் அனுபவிச்சவன். நடு ரோட்டில் நிற்கிறேன், வேக்யூம், காற்றே இல்லை, என்னால் ப்ரீத் பண்ண முடியல. ஒத்த கடையில் வெளியில் கடைக்குள்ளே இருந்தேன், சரி அங்கே தான் காற்று இல்லை, வெளியில் நிற்கிறேன், அங்கேயும் காற்று இல்லை. ஒரு வேக்யூமில் நின்ன ஒரு அனுபவம். உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வந்து இரவு போலும் ஆக்சிஜன் போட்டு இன்றைக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கர்த்தருடைய பிரதான கிருபையினாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் நான் ஆஸ்பத்திரிக்கு செல்லாமல் இருக்கிறேன். இல்லைன்னா நான் ஏர்போர்ட்டில் வேலை பார்க்கும்போது அடிக்கடி அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஆக்சிஜன் வந்து அப்போலோ போய் எத்தனை எனக்கு அது ஒரு டர்ன் 6 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் போனால் ஐசியூ தான். ஆனால் ஆண்டவர் பலப்படுத்தியிருக்கிறார். எல்லாருடைய ஆசீர்வாதம். இங்கே இருக்க மூப்பரெலாம் என் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் ஒரு நாள் நின்றுட்ட சொன்ன காரியம், ஐயா நீங்கள் பேசுங்க, கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கங்க. அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. ஆனால் நான் வரும்போது அம்மாவும் சொல்லுவாங்க, கொஞ்சம் சத்தத்தை கம்மி பண்ணுங்கன்னு. முடியலையே. ஏன்? ஒரு ஆத்துமா, ஒரு தேவதூதன், ஒரு வேத மனிதர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? ஒவ்வொரு பிரசவமும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்கள்லாம் இருக்கீங்க, பிரசவம் வலி வந்துச்சுன்னா கத்தி குமிச்சு அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறப்ப பெற்றோடனே அந்த வழியெல்லாம் போயிடும். அது வரைக்கும் கத்து அழுகிற அந்த பிரசவ வேதனை என்பது இது ஒரு கற்பப்பை. இதிலிருந்து வருகின்ற வார்த்தை ஒரு மனிதனை மாற்றும் என்று சொன்னால், ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் என்று சொன்னால், இதில் இருந்து வருகின்ற பொழுது அதன் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். நாங்கள் மகிமைப்படல, ஆவியானவர் மகிமைப்படுகின்றார். இது ஒரு ஏதோ அல்ல, இதோ பிரசங்க பீடம் என்பது இது கருவறை. இந்த கருவறையிலிருந்து நீங்கள் எப்படி குழந்தையை பெற்றெடுக்கின்றீர்களோ அதுமாக வேத வசனம் வருகின்றது. அந்த வேத வசனத்தை கேட்கின்ற மக்களுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எந்த நோக்கத்திற்காக இந்த நாளிலே கொடுத்தாரோ அவர் மகிமைப்படுகின்றார். அதற்காக ஒரு ஜன கூட்டத்தை நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் அதை அறிந்தவர்களாய் ஆண்டவர் கொடுக்கின்ற காரியங்கள், பொறுப்புகள் ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய கணக்கு என்பது நம்ம குறித்து நம்ம வேல்யூ போட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி தானே? ஒவ்வொரு மனுஷனும் நான் நல்லவன், இப்போ நான் என்ன கேட்டால் நான் உத்தமன், நான் பரிசுத்தன், அப்படி தான் சொல்லுவோம். யாருமே நம்மளை இல்லை என் பிள்ளை நல்ல பிள்ளை, அந்த பிள்ளை பாவம் என்ன பண்ணுறான்னு தெரியாது, அங்கே ஊரில் கேட்டால் தான் தெரியும். ஆனால் பெற்றவங்களுக்கு என் பிள்ளை நல்ல பிள்ளை, அவனை போல உண்டா. ஆனால் இது நாம் மனிதர் போடுகின்ற வேல்யூ. உங்களையும் என்னையும் குறித்து கடவுள் போடுகின்ற வேல்யூ வேற. கடவுள் உங்களுக்கு எனக்கும் மதிப்பீடு கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு, இன்றைக்கு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கின்றோமே. இந்த ஜீவ காலத்திலே நீங்கள் நானும் செய்ததை அவர் மதிப்பீடு செய்து கொண்டிருக்கின்றார். மதிப்பீட்டுக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு எனக்கும் வர இருக்கின்றது. எனவே நீங்கள் நானும் இந்த நாளிலாவது கேட்ட சத்தியத்தின்படி வாழவும், ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கவும்,
பொறுப்பிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கவும். திருப்பி திருப்பி நான் அடிக்கடி சொல்கிறது தான். ஏன்னா ஆலய பணம் என்பது, நான் 15 ஆண்டு காலம் பெருங்குடி திருச்சபையிலே பொறுப்பில் இருந்தேன். அங்கே இதே மாதிரி சீரியல் செட்டு போடுவோம். அந்த பையன் வருவான், 20 செட்டு போட்டேயா, 15 ரூபா ரேட்டு, இவ்வளோ ரூபாம்பான். அவன்கிட்ட சொல்லுவேன், போட்டேல அதில் ஒரு 15க்கு போட்டுக்க, 5 நீ கோயிலுக்கு போட்டதாக இருக்கட்டும், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார்னு. அப்படி தான் அவன் 15 ரூபா கேட்டான். 20 ரூபா தூக்கி கொடுக்கறது கொடுக்கலாம், 40 ரூபா தூக்கி கொடுக்கலாம், 50 ரூபா தூக்கி கொடுப்பாங்களாம். ஆனால் அதை கேட்கின்ற பொழுது அவனிடத்துல நான் பேரம் பேசி, அப்புறம் எங்கள் வீட்டில் போட்டால் நான் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துருவேன். ஆனால் அங்கே போடும்போது இது ஐயா சார் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களா கொடுங்க சார் சொல்லுவேன். ஒரு 5 இதாக இருக்கட்டுமே கோயிலுக்கு போட்டது. சரிங்க சார் இருக்கட்டும் சார். இன்றைக்கு அந்த மகன் நிலம் வாங்கி, டிராக்டர் வாங்கி, அந்த என்ன ஜாமான்லாம் இது பண்ணுவாங்களே, அந்த இது மினி இது வச்சு அந்த மைக் செட்டு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பழகி பிரிக்கிறேன். போனது சிரிப்பாப்புல, இன்றைக்கு போனாலும் ஜெயான்னு வேணா பெருங்குடியில் போய் கேளுங்க. சிறுசாமி சார் எப்படி காசு கொடுப்பார், கோயிலுக்கு லைட்டு போட்டேன்னா மைக் போட்டேன்னா எப்படி காசு கொடுப்பாருங்க. கடவுள் வருகின்ற நாளிலே கடவுளுக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும். 40 ரூபாயை 80 ரூபா ஆக்கணும்னா அந்த 40 ரூபாய்க்கான பலன் உண்டு. எனவே நீங்கள் நானும் ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நாம் கேட்ட வார்த்தைகளின்படி நாம் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.